ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாகவும் கோர்ஸ் ஓரியன்டாகவும் காலேஜ் ஓரியன்டாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்பிடின்னு சொல்லிட்டு சுருக்கி சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை மருத்துவ அறிவியலை பயன்படுத்தி ஒரு முதுகலை படிப்பு படிக்கிறதாங்க இந்த மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இது வந்து மனித நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் அதுக்கப்புறம் மனித உடலில் உள்ள ஒரு பாகங்களை கட்டுப்படுத்துவதற்கு படிக்கப்படுற ஒரு படிப்புன்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது 4 செமஸ்டர் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பிபிடி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி நம்ம முடிச்சிருக்கணும். இந்த எம்பிடி, அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க பட்டம் பெற்றவங்க வந்து என்னென்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை மற்றும் தனியார் துறையில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நம்ம பணியாற்றலாம். அதுக்கப்புறம் குத்தூசி மருத்துவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நிபுணராக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் விரிவெளியாளர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு மருத்துவராக கூட வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிடி முடித்தவங்க பிபிடி கோர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டாஃப்ஸாக கூட நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதாவது இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா நமக்கு எவ்வளோ சேலரி வரும்னு பார்த்தீங்கன்னா அது பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா above 5 lakhs மேலே, அதாவது நம்ம எங்கே போய் ஜாயின் பண்ணுறோம், எப்படி ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு சேலரி இது பண்ண முடியும். இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும்னா இயருக்கு பார்த்தீங்கன்னா above 50,000 2 lakhs வரலுமே இருக்குது. அது வந்து நம்ம எந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களில் போய் சேரணும் அப்படிங்கிறது பொறுத்து இருக்குங்க. இந்த இளங்கலை ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு தென் மாஸ்டர் ஃபிசியோதெரப்பி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக கூட ஒரு தொழில் தொடங்குற மாதிரி கூட ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய தாங்க இந்த எம்பிடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எம்பிபிஎஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களோட உடலுக்கு வந்து தேவையான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு படிப்புன்னு சொல்லலாம். பட் அந்த எம்பிபிஎஸ் அல்லாது வந்து நம்ம உடலுக்கு தேவையான சிறு சிறு சிகிச்சைகளுக்காக நம்ம அவ்வளோ பெரிய படிப்பு படிக்கணும்ல. இந்த மாதிரி எம்பிடி மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலியமாகவும் உடலில் இருக்கிற சின்ன சின்ன தொந்தரவுகளை இந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சு நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ நமக்கு தோள்பட்டை இறங்கியிருக்கு அப்படின்னா அந்த தோள்பட்டை வந்து நமக்கு திரும்ப எடுத்து போகணுன்னா அதை அந்த ஒரு நோயாளினால் கண்டிப்பாக முடியாது. இதே ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்தால் அந்த எலும்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது, அந்த எலும்பு எங்கே போய் முடியுது, அந்த நரம்புகள் பற்றியெல்லாம் படிக்கிறதுனால அவங்க அந்த இறங்கின கையை வந்து தாராளமாக எடுத்து போடுவாங்க. இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் இந்த படிப்பில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எலும்புகள் சம்மந்தப்பட்ட படிப்பும் இந்த படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படிப்புகளில். அதுக்கப்புறம் தசைநார்கள், அப்புறம் நரம்புகள் பற்றியும் இந்த படிப்பில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதை படிக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா நோயாளிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை உடனடியாக நம்ம அங்கேருந்து நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸோட இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மனித நோய், அப்புறம் பார்த்தீங்கன்னா மனித நோய் அல்லாத அறுவை சிகிச்சை இல்லாத ஒரு நிபுணத்துவம் பெறாமல் மருத்துவ அறிவில் வந்து ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம வந்து அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு உண்டான ஒரு படிப்பு படிக்காமல் வந்து நம்ம வந்து மருத்துவத்துறையில் வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல படிப்பு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த எம்பிடி மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி படிக்கலாங்க. இது வந்து சிகிச்சைக்கு வந்து உள்ளான ஒரு பேஷண்ட்ஸ் வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களோட உடல்நிலையை வந்து பழைய நிலைக்கு சீராக்கிற மாதிரி நம்ம கொண்டு வர மாதிரி இருக்குங்க. இவங்க வந்து பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யோகாசனம் சொல்லிக் கொடுக்குறது, அப்புறம் உடற்பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறது, இது மூலிமா வலுவிழுந்த எலும்புகளை வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வலுவாக கொண்டு வரது. அதுக்கப்புறம் நரம்பு பிரச்சனைகள் ஏதாவது இருந்து தசைப்பிடிப்புகள் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கும் வந்து எந்தெந்த மாதிரியான சிகிச்சைகளை கொடுக்கலாம், எவ்வளோ நாள் சிகிச்சைகள் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்ய சொல்லி அது மூலியமாக அந்த நோயாளியை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் இவங்க முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கும். பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி எம்பிடி நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சிறந்த முடிவாகத்தான் இருக்கும். இதை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் லோ ஃபீஸில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் லோ ஃபீஸில் ஸ்காலர்ஷிப்போட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.